நீங்க ஓவரா கிவ் பண்றீங்க. அதனால தான் அண்டர் வேல்யூடா இருக்கீங்க. வணக்கம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலும் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் சாரியும் சொல்றீங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட்டா இனிஷியேட்டிவ் நீங்க தான் பண்றீங்க. அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க தான் நெறைய எஃபோர்ட் போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா, அங்க ரியாலிட்டி என்னன்னா, நீங்க ஓவர் கிவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல எஃபர்ட் பேலன்ஸ்டா இல்லைன்னா அங்க கண்டிப்பா வேல்யூ ட்ராப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா அவங்க அதை நார்மல்னு எடுத்துக்குவாங்க. சைக்காலஜில இத ஓவர் ஃபங்க்ஷனிங் பேட்டர்ன்னு சொல்லுவோம். நீங்க எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவங்க ஜீரோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்க ரொம்ப டயர்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? ஸ்டாப் ஓவர் கிவிங். நீங்க கொடுக்காத நாள்ல அவங்க அதை நோட்டீஸ் பண்ணாங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். இல்ல அவங்க அதை நோட்டீஸ் பண்ணல, கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். எஃபர்ட் இல்லாத இடத்துல நீங்க ப்ரூஃப் பண்றது என்டையர்லி வேஸ்ட். அன்புடன் பவித்ரா.